இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆனி மாதம் 4ஆம் நாள் 18/6/2026 ஜூன் மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:54 லக்னம் மிதுன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திருதியை அதிகாலை 2:33 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்த்தி வருகின்றது. நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் மாலை 4:52 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஆயில்யம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலையில் இல்லை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் இன்று 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:53 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது மாலை 4:52 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், சந்திராஷ்டமம் மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:52 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முன் கோபத்தினை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருப்பதும் நல்லது. வெற்றிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நம்பிக்கை நிறைந்தும் காணப்படுவீங்க. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை எளிமையாக முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். பணியில சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண ஒருவேளை என்று உங்களிடத்துல காணப்படுகின்ற அகந்தையான உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். உறவு நிலை பாதிக்காமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு குடும்ப வளர்ச்சிக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். பண பற்றாக்குறைகளும் ஏற்பட்டு நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு ஒவ்வாமையின் காரணமாக தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்குங்க. இந்த விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சில வெற்றிகரமான வாய்ப்புகளும் கூடி வரலாம். மன உறுதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் சில வேலைகளையும் செய்வீங்க. வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பாராத லாபமும் இருக்கும். பங்கு பரிவர்த்தனைகள்ல சிறப்பான உயர்வையும் எதிர்பார்க்கலாம். வருமானமும் கை கொடுப்பதாகவும் இருக்கும். அலுவலகத்துல பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சில யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டுல இருக்கின்ற நண்பர்கள் சிலர் கேட்ட உதவிகளையும் செய்தும் தருவாங்க. அரசு வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். உங்களுடைய அவசரத்தை வீட்டுல காட்டவும் வேண்டாம். உறவினர்களினால் ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக கேட்கவும் வேண்டாம். ஆரோக்கியத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். இன்று மனதில இனம் தெரியாத சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் நண்பர்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்கவும் வேண்டாம். நன்றி மறந்தவர்களை நினைத்து வருத்தப்படவும் வேண்டாங்க. வியாபாரத்துல பாக்கிகளை வசூல் செய்வதில் கவனமாகவும் இருப்பீங்க. உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இன்று வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அலுவலகத்துல மற்றவர்களுடைய வேலைகளையுமே சேர்த்து பார்க்க வேண்டியதும் இருக்கும். ஆனாலும் உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. வியாபாரத்துல கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. நண்பர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். நல்ல நட்பு வட்டாரமும் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தினரிடத்துல இருந்து சிறந்த ஆதரவுகளும் கிடைக்க பெறுவீங்க. தொழில் துறையில கலந்துரையாடல்களும் நடைபெறும். இன்று மற்றவர்களினால கௌரவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல்கள்ல பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. மனதில இருந்து வந்த விஷயங்களை மற்றவர்களிடத்துல
கவனமாக பகிர்ந்து கொள்வதும் நல்லது. தந்தை வழி உறவினர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. எடுத்து செல்லும் உடைமைகள்ல கவனமாகவும் இருங்க. வெளியூர் தொடர்பான பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அனுசரித்து செல்வதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். சில சிரமங்களை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். ஆன்மீக விஷயங்கள்ல ஈடுபாடுகளையும் காணலாம். இது ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில வெற்றிகரமான பலன்களும் கூடி வரலாம். யதார்த்தமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. இன்று பணியிட சூழ்நிலைகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவிலை இன்று உங்கள் துணையிடத்துல அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மகிழ்ச்சியான வார்த்தைகளையும் பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல புரிந்துணர்வுகளும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத வகையில செலவுகள் ஏற்பட்டாலும் கையில் உள்ள பணத்தை கொண்டு சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தைரியத்துடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. தொழில் துறையில இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். வியாபாரத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். சில எதிர்பாராத செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். சில சிரமங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மன அமைதியும் உண்டாகும். அரசு அலுவலகங்கள்ல வேலைகளை கவனமாக பார்ப்பதும் நல்லது. மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். பணவரவும் இருக்கும். நீண்ட நாள் நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொண்டும் செயல்படுவாங்க. எதிரிகள் விஷயத்திலும் கவனமாக இருப்பதும் நல்லது. அரசு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணக்கு வழக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தவணை பணத்தை கவனமாக தந்து முடிக்கவும் செய்வீங்க. தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். உங்கள் தாயார் ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல எதிர்பாராத தன லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். எடுத்த காரியங்கள் முடிவதில் இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். சில தடைகள் ஏற்பட்டாலுமே அதனை எல்லாமே கடந்து வரவும் செய்வீங்க. மனதுல சின்ன சின்ன சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். தாய்வழி உறவினர்களினால சில சங்கடங்களும் ஏற்படலாம். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த வேலைகள் கால தாமதமானாலும் நல்லபடியாகவும் முடியும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். அவ்வப்பொழுது பிஸியாகவும் உணர்வீங்க. நிலுவையில இருந்து வந்த பணிகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூடுதலாக வேலைகளை பார்க்க வேண்டியதும் இருக்கும். சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தகவல் பரிமாற்றத்துல கவனமாகவும் இருங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த இழுபறிகளும் நீங்கும். உத்தியோக பணிகள்ல நெருக்கடிகளும் குறையலாம். சுப காரியங்கள் தொடர்பான எண்ணங்களும் ஈடேறும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வர்த்தக பணிகள்ல சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் நீங்கும். சில முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கங்களும் ஏற்படலாம். இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள்ல வளர்ச்சி பெறக்கூடிய சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய சாதனைகளின் மூலமாக உங்களுடைய திறனை உணரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல தகவல் தொடர்பாடல் திறமையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய திறமை மற்றும் உறுதியின் காரணமாக பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளையுமே நேர்மையாக ஆற்றவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடனான அணுகுமுறையில நேர்மையாகவும் இருப்பீங்க. திருப்திகரமான போக்கும் காணப்படும். நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். எதிர்பாராத வகையில பணமும் கையில இருக்கும். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு சிறிய அளவுல எதிர்பார்த்த கடனும் கைக்கு வந்து சேரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். திடமாகவும் ஆரோக்கியமாகவும் உணர்வீங்க. ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. உங்களிடத்துல இருக்கின்ற உறுதியின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. சில நல்ல வாய்ப்புகளும் தேடியும் வரலாம். தொழில புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். பொருளாதாரத்துல மேன்மையும் உண்டாகும். கையிருப்பும் அதிகரிக்கும். தொழில நீங்க எதிர்பார்த்த லாபத்தையும் பார்த்து விடலாம். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சம்பள உயர்வும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். மேன்மையும் உண்டாகும். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசாங்க அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். அரசாங்க வேலைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசவும் செய்வீங்க. உறவினர்களுடைய விஷயத்துல தேவையில்லாமல் தலையிடவும் வேண்டாம். சில அவசியமற்ற தேவைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கடன் வாங்கி யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். என்று எதிர்பார்த்த வேலைகள் தாமதமின்றியும் முடியும். பணப்புழக்கமும் அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பாங்க. சிலர் உங்களுடைய உதவிகளை நாடியும் வருவாங்க. பயணங்கள் சிறப்பாகவும் அமையும். வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். சில தேவையற்ற செலவுகளும் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வேலைகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சமூக நடவடிக்கைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சில எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். ஆன்மீகத்துல உங்களுடைய ஆர்வமும் அதிகரிக்கும். பிள்ளைகளிடத்துல இருந்து உற்சாகமான செய்திகளும் வந்து சேரும். நெருக்கமானவர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். உயர் அதிகாரிகளினால ஆதாயமும் உண்டாகும். நுட்பமான விஷயங்களை புரிந்தும் கொள்வீங்க. பணிகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். சமூக பணிகள்ல மாறுபட்ட அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத சில பயணங்களினால மேன்மையும் உண்டாகும். கடன் சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஆதாயமும் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆர்வமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சாந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்றைய செயல்களை சிறந்த முறையில நிர்வகிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வளைந்து கொடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை ஆற்றும் பொழுது சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படலாம். பணியில கூடுதல் கவனத்தை செலுத்துவதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. திருப்தியாகவும் புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் திருப்தியை தருவதாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளும் இருக்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். சில சுப நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். அவ்வப்பொழுது பாதுகாப்பற்ற உணர்வுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. தனிமையாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். அரசு வேலையில அனுகூலமும் உண்டாகும். பதவி உயர்வுகளும் உண்டாகும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள்ல வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல பணவரவும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பெற்றோர்களுடைய குறைகளை தீர்க்கவும் செய்வீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தனவரவும் இருக்கும். அரசியல் நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை பெருக்குவதற்கான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. வீட்டுல உள்ளவர்களுடைய மனதை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. இரவு நேரம் பார்க்காமல் கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணத்தின் பொழுது கொண்டு செல்லும் பணத்தை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று பழக்க வழக்கங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். மற்றவர்களுடைய ரசனைக்கு ஏற்ப உங்களை நீங்களே மாற்றியமைத்தும் கொள்வீங்க. குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவிகளும் செய்வாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளவும் செய்யலாம். வாழ்க்கை துணையுடன் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இன்று ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. அதற்கான நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். நேர்மையாகவும் அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இன்று உங்களுடைய குழந்தைகளின் உங்களின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தாய் வழி உறவினர்களினால அன்பும் அனுசரணையும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் சார்ந்த நெருக்கடிகளும் குறையும். எதையும் பகுத்தறிந்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உணர்வு பூர்வமாக சிந்திப்பதை விட சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுவதும் நல்லது. குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். இன்று புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். சில மகிழ்ச்சியான செய்திகளையுமே பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது தாங்க. பய உணர்வுகளும் நீங்கும். மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பணியில சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால முடித்த வேலைகளையே ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சங்கடங்களும் நீங்கி மன நிறைவும் உண்டாக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். எதிர்பாராத வகையில சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை பத்திரப்படுத்தியும் கொள்வீங்க. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. மனதில் இருக்கின்ற ஆற்றலின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. அதற்கான முன்னேற்றமும் உங்களிடத்துல இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தொழிலும் சிறப்பாகவும் நடைபெறும். வியாபாரத்தை பெருக்கி கையிருப்பை அதிகரித்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணி மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவியினுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளும் உங்களின் மீது அக்கறையாகவும் இருப்பாங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில உயர்வும் இருக்கும். புதிய நுட்பத்தோடு வியாபாரத்தை பெருக்குவதில் திட்டமிடவும் செய்வீங்க. இன்று பண பரிவர்த்தனைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. இன்று எதிர்ப்புகளும் நீங்கும். பழைய நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
பழைய கடன்களை தீர்ப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. தாய்வழி உறவினர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கவும் பெறுவீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல சலசலப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். அலுவலகத்துல பணிச்சுமையும் இருக்கும். அதிகாரிகளிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் இப்பொழுது நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். சில நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. லாபத்திற்கான புதிய வழிமுறைகளை யோசிக்கவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய ஆதரவுகளும் ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் நல்லது. கண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். எதிர்பாராத சில திருப்பங்களும் ஏற்படலாம். தனிப்பட்ட விஷயங்களை புரிந்தும் கொள்வீங்க. மற்றவர்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். போட்டி தேர்வுகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தோற்றப்பொழிவுல சில மாற்றங்களையும் செய்வீங்க. வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். இன்று சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலுடனும் இருப்பீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிரார்த்தனைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று நல்ல சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. சிறப்பான நாளாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. இன்று நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். ஆக்கமாகவும் செயல்படுவீங்க. சிறந்த முறையில பணியாற்றவும் செய்வீங்க. கடினமான பணிகளை கூட எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே பரஸ்பர புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. ஆழ்ந்த நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையுடனான உறவுல நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கணிசமான பண வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். திருப்தியுடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். திட்டமிட்டு இருந்து வந்த செயல்கள் இப்பொழுது வெற்றிகரமாகவும் நடைபெறும். வியாபாரத்துல செய்த நுட்பங்கள் இப்பொழுது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசியல் வட்டாரத்துல பழக்க வழக்கங்களும் இருக்கும். தொழில முக்கியமான முதலீடுகளையும் செய்வீங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருப்பப்பட்ட வேலையில மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உத்தியோக உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி போராடியாவது வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. தயங்காமல் சில வேலைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல சில சின்ன சின்ன சச்சரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களுடைய பேச்சுக்களினால மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. பணத்தை கண்ட இடத்துல வைத்து பின்பு தேடவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல தேவையில்லாத பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து சில பழைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வையும் காண்பீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. உறவினர்கள் பாராட்டும்படியாக நடந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். துணிச்சலுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள்ல இப்பொழுது நீங்கள் ஈடுபடவும் செய்யலாம். அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்ப பொறுப்புகளின் காரணமாக அலைச்சல்களும் இருக்கும். உறவினர்களுடைய வருகை சின்ன சின்ன சங்கடங்களையும் ஏற்படுத்தலாம். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. தாயின் அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில சில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இப்பொழுது சுமூகமான தீர்வையும் காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
உங்களை சுற்றி இருப்பவர்களை அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். நல்ல திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. புதிய வழிகளை யோசிப்பதும் நல்லது. இன்று கண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதில் சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். எதிர்பாராத சில உதவிகளின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். மனதில் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றியும் காண்பீங்க. உறவினர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதன் மூலமாக தெளிவும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. ஆதரவுகளும் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். தாய் தந்தையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சீரான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். செயல்களும் சுமூகமாகவும் இருக்குங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. சில நேரங்கள்ல தன்னம்பிக்கை குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நம்பிக்கையுடனும் செயல்படுவதும் நல்லது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்கள் இடத்துல பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல அன்பான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இன்று அவர்களிடத்துல விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். அமைதியுடனும் பொறுமையுடனும் இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியான காரணங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. நிதிநிலையை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். இன்று எதிர்பார்த்த நன்மைகளும் நடைபெறும். ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில எதிர்பாராத நன்மைகளும் உண்டாகும். வேலை இடங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். சிலருக்கு ஊக்கத்தொகைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உறவினர்களுடைய ஆதரவுகளும் ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். அனுகூலமும் உண்டாகும். செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசாங்க அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பார்த்த முக்கியமான செய்திகளும் வந்து சேரும். வியாபார கணக்கு வழக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. சிலர் தேவையில்லாத நண்பர்கள் கிட்ட இருந்து விலகி இருப்பதை நல்லது தாங்க. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று தொழில விருத்தியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அரைகுறையாக நின்ற வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சில திருப்பங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தந்தையின் வழியில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். என்று கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களினால அலைச்சல்களும் இருக்கும். தொழில் வியாபாரத்துல சின்ன சின்ன மாற்றங்களையும் செய்வீங்க. இன்று கூட்டாளிகள் இடத்துல தேவையற்ற விவாதங்கள் செய்வதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் அமைதியான போக்குடன் கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். இன்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல யாரையும் அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். ஆதாயமும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில தேவையற்ற நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக விஷயங்களுக்காக ஒரு நல்ல நாளாகவும் பயன்படுத்தியும் கொள்வீங்க. மகிழ்ச்சியும் உண்டாகும். பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் ஆன்மீக சுற்றுலாக்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்களை கையாளும் பொழுது சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. பணிகளை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. வேலைகள் எளிமையாகவும் இருக்கும். சுமூகமாக முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய அறிவுத்திறனை பயன்படுத்தி புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. மூத்தவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். உங்களுடைய எதிர்மறையான எண்ணங்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். அவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு பண வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகள் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். மேலதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. தொழில புதிய பாதையை அமைத்தும் கொள்வீங்க. வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவும் இருக்கும். பொருள் வரவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழிலை வளர்ப்பதற்கான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. அரசு அதிகாரிகள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. வேலைகள் அதிகமாக இருப்பதனால வீட்டுல கவனத்தை செலுத்த முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்பட்டு நீங்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஜாமீன் கையெழுத்து போடுவதில் கவனமாகவும் இருங்க. வங்கிக்கு பணத்தை கொண்டு செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. சில தேவையற்ற விஷயங்களை மனதில் நினைத்து குழப்பிக் கொண்டும் இருப்பீங்க. யாரையும் எடுத்தெறிந்து பேசிவிடவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் ஈகோ போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். உங்கள் தாய் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. சக ஊழியர்கள் இணக்கமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெறுவீங்க. இன்று மாற்றமான செயல்களினால புதிய பாதைகளை உருவாக்கவும் செய்வீங்க. செய்யும் பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பழைய நினைவுகளின் மூலமாக சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தோற்றத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோக பணிகள்ல புதுமையான சூழ்நிலைகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. வேலையாட்கள் இடத்துல மட்டும் பொறுமையாக பேசி வேலை வாங்குவதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான போக்குடன் கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மாற்றமான சிந்தனைகளும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது தாங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. தட்டி கொடுத்து தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. சூடான விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. முக்கியமாக அண்டை அயலாரிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. மூன்றாவது நபர்களிடத்துல பேசும் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பணியிட சூழ்நிலைகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இன்று வேலையை பொறுத்தளவிற்கு பட்டியலிட்டு வேலைகளை செய்வதும் நல்லதுதாங்க. சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தாங்க செய்யும். திருமண உறவுல குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
அவர்களிடத்துல கவனமாகவும் விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லதுதாங்க. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு தேவையற்ற செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளை தவிர்ப்பதற்கு வரவு செலவுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. ஆடம்பரமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று வேலை பளுவின் காரணமாக சற்று உடல் அசதியுடனும் இருப்பீங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. என்று நல்லது கெட்டது அறிந்து செயல்படுவதும் நல்லதுதாங்க. தொழில கவனமாக இருந்தாலுமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் முளைத்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல மிதமான லாபத்தையும் பெறலாம். வரவுக்கு மேல செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல சக ஊழியர்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். மேலதிகாரிகள் கிட்ட கோபத்தை வெளிப்படுத்தாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். பணவரவும் இருக்கும். மன அழுத்தங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று இரவு பகல் பார்க்காமல் கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. எந்த ஒரு வேலையிலுமே துணிச்சலுடன் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது மனச்சுமைகளும் ஏற்பட்டு நீங்கும். செலவுகளினால சிரமப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளி பழக்க வழக்கங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. சொந்த பந்தங்கள் விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். பங்குதாரர்களினால சுமூகமான போக்கும் காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. ஆடம்பர செலவுகளினால சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று வியாபாரத்துல வேலையாட்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோக மாற்றம் சம்பந்தப்பட்ட பணிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பயணங்களின் மூலமாக அனுகூலமும் உண்டாகும். வித்தியாசமான பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:52 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கைக்குரிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். விருப்பமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியில சிறந்த வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சக பணியாளர்கள் உங்களுடைய செயல்திறனை கண்டு பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பணியை பொறுத்தளவிற்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடனான உறவில சமநிலையான போக்குடனும் இருப்பீங்க. சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். அவர்களுடைய கருத்துக்களுக்கும் ஒத்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கமும் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மிகுந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. மேன்மையான செய்திகளும் வந்து சேரும். தொழில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெறலாம். வேலை உயர்வும் இருக்கும். பணி மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. தன லாபமும் இருக்கும். உங்களுடைய அந்தஸ்தும் உயரும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வேலை இடங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய மனதை உறவினர்கள் புரிந்தும் கொள்வாங்க.
வரவு செலவு கணக்குகளில் அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். அந்நிய பெண்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க, கவனமாகவும் இருங்க. உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வீட்டை புதுப்பிப்பதற்கு திட்டமிடவும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்களும் இருக்கும். பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் இடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. பணி நிமித்தமான புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். குடும்பத்தாரினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பழைய பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வையும் காண்பீங்க. இடமாற்றங்கள் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் அதிகரிக்கும். இணையம் சார்ந்த துறைகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். கால்நடை வளர்ப்பு துறையில இருக்கிறவங்களுக்கு லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். வெளிவட்டார மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். கால்நடை துறையில இருக்கிறவங்களுக்கு லாபத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுறுசுறுப்புடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். இதனை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். மாலை நேரத்துல மகிழ்ச்சியான சந்திப்புகளும் நடைபெறும். நீண்ட நாள் நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுக்கு என்று ஒரு தனி அங்கீகாரத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். குடும்பத்தினருடன் விருந்தினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய நேர்மறையான எண்ணங்களை உங்கள் துணை இடத்துல பகிர்ந்தும் கொள்வீங்க. உறவில நல்லிணக்கமும் காணப்படும். நிதி நிலையை பொறுத்தளவிற்கு சாதகமான நாளாகவும் இருக்கும். சேமிக்கின்ற ஆற்றலும் அதிகரிக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. இன்று உங்களுடைய விருப்பங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல விட்டு கொடுத்தும் செல்வீங்க. இது உங்களுக்கு சாதகமான பலன்களையும் தருவதாகவும் இருக்கும். இன்று நன்மைகளும் நடைபெறும். உங்களுடைய வளர்ச்சியை பற்றி உங்கள் உறவினர்கள் பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளும் பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். மேலதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கிய பாதிப்புகளும் நீங்கும். உங்களை நம்பி வந்தவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. எதிர்ப்புகளையும் முறியடிக்கவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். காரிய தாமதங்களும் நீங்கும். உரிய நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல தேவையற்ற பேச்சுக்கள் பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. உங்களுக்கான இலக்குகளை நிர்ணயமும் செய்வீங்க. அதை நோக்கி முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதையும் சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியத்துடனும் இருப்பீங்க. பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்தவாறு பொறுப்பாகவும் இருப்பாங்க. பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல விஐபிக்கள் வாடிக்கையாளர்களும் ஆவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். முயற்சிகள் சாதகமாக அமையக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். இன்று கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். நண்பர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். அதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க.
வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலும் இருக்கும். தடைப்பட்டு இருந்த சில வேலைகள் நல்லபடியாகவும் நிறைவு பெறும். விலகி சென்றவர்கள் திரும்பி வந்தும் பேசுவாங்க. பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. மனதளவுல புதிய பாதைகளும் தென்படலாம். வியாபார நிமித்தமான சிந்தனைகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளும் அதிகரிக்கும். புதிய பாதைகளும் தென்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களையும் புரிந்துணர்வுகளையும் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். விவேகத்துடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. அதே சமயத்துல கவனமற்ற வார்த்தைகளை பேசிவிடவும் வேண்டாம். இன்று வார்த்தைகளை பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. குறித்த நேரத்திற்கு முன்பாகவே பணிகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமுடன் பணியாற்றுவதும் நல்லது. சமயோஜித புத்தியை பயன்படுத்தி வேலைகளை வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். என்று மற்றவர்களிடத்திலையும் கடுமையான வார்த்தைகளை பேசிவிடவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். பண இழப்புல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றன. சிறப்பான செய்திகளும் வந்து சேரும். தொழில மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். லாபமும் இருக்கும். பொருளாதார நிலையில முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தேக ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். பெற்றோர்கள் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வாங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலையில உயர்வும் உண்டாகும். வாகன யோகத்திற்கு வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றி பெற வேண்டும் என்ற வேட்கையுடனும் இருப்பீங்க. கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்களை எல்லாமே நீங்க பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வரவு செலவு கணக்குகளை முறையாக பராமரிப்பதும் நல்லது. வியாபார விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுக்கு நிதி சம்பந்தப்பட்ட உத்தரவாதங்களை தரவும் வேண்டாம். குடும்பத்தாரினுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். உறவினர்கள் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். வீடு வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய பாதைகளும் தென்படும். மனதில தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இளைய சகோதரர்கள் ஆலோசனைகளை கேட்டும் வருவாங்க. எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகரித்தாலும் உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. சக ஊழியர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல ஓரளவிற்கு லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழிலுக்கு தேவையான மூலப்பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முதலீடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. கூட்டாளிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். மனதில தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். கல்வி கற்கும் மாணவர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். நெருக்கமானவர்களுடைய ஆதரவுகளின் மூலமாக சில வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் நீங்கும். புதிய செயல் திட்டங்களை அமைத்து அதனை செயல் வடிவில மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழக்க வழக்கங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்களையும் செய்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். உறவினர்கள் இப்பொழுது ஆதரவாக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். தாய் தந்தையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.